எப்போவும் போரிங்காக ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இன்றைக்கி நைட் டின்னருக்கு இந்த பூண்டு தோசை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். புளியை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. அதே ஹாட் வாட்டரில் ஒரு 3 வரமிளகாய் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். உரித்து வச்சுருக்க பூண்டை நம்ம ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த புளி, அப்புறம் வரமிளகாய், அப்புறம் பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு விழுதையும் ஹீட் பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பேனில் மெல்லிசாக தோசை ஊற்றிட்டு நெய்யோ இல்லை ஆயிலோ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான பூண்டு தோசை ரெடிங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.